மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் தாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முகத்துக்கு போட்டு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம், நம்ம தேய்ச்சி குளிக்கவும் செய்யலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொமோஷன் கேட்கும்போது நான் வந்து அழகு சாதன பொருட்களும் உணவுப் பொருட்களும் நான் வந்து ப்ரொமோஷன் பண்றது இல்லைம்மா அப்படின்னு. இல்லக்கா, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லைன்னா நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க அனுப்பி விட்டு 2 நாள் ஆகுது, இன்னைக்கூட 3வது நாள் ஆகுது. இது 2 நாளா நான் யூஸ் பண்ணேங்க. பாப்பாவுக்குமே போட்டேன், சூப்பரா இருக்குது. இது அப்படியே அவங்க அனுப்பி விட்ட டப்பால வரும்போது அல்வா டப்பால தான் அனுப்பி விட்டாங்க. ஆனா அதை பிரிக்கும் போது மணக்குதுங்க, அவ்வளவு மனம் மணக்குது. இதுல என்னென்ன கலந்துருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்க வந்து வாங்கிக்கோங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கு. இதுல வந்து என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள், ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ, ஆரஞ்சு பழத்தோல், வேப்ப இலை, பன்னீர் ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரோஸோட அந்த எதழ், அந்த ரோஸ் பூதேன், அந்த ரோஸு. இது இல்லாம பாத்தீங்கன்னா பூலாங்கிழங்கு, வெட்டி வேறு, கார்போக அரிசி, மைசூர் பருப்பு, கடலை பருப்பு, பச்சை பாசி பயிறு இருக்கு பார்த்தீங்களா, அதுங்க. 13 வகையான மூலிகை பொருட்களை வந்து நல்லா வெயில்ல ஒரு 3-4 நாட்கள் வந்து நல்லா காய வச்சு அரைச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு பாக்கெட் போட்டு விற்கிறாங்களாம். இது வந்து பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் தயக்கமா தான் இருந்துச்சு எனக்கு. ஆனா இது வரும்போது உண்மையிலே அவ்வளவு மனம். இங்க இருங்க, பாப்பா கூட மூந்து பாக்குது. பாப்பா அப்படியே சைனிங்கா ஆயிடுச்சுங்க 2 நாளா. என் முகரக்கட்டை சும்மாவே கரையேன்னு இருக்கும், பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நான் எப்பயுமே நான் எதுவும் போட்டு தேய்ச்சி குளிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோல. இருந்தாலும் இதை நான் போட்டு தேய்ச்சி குளிச்சு பார்த்தேங்க, சூப்பரா இருக்குது. இது வந்து உண்மையான நாட்டு மூலிகை, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு செஞ்சதுனால மட்டும்தான் நான் இதை வந்து ப்ரொமோஷன் உங்களுக்கு பண்றேன். இதை வந்து ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குதான். கழுத்துல வரக்கூடிய அந்த என்னது கருப்பு கலர்ல அந்த செயின் போடுறதுனால சின்ன கருப்பு கருப்பு தழும்பாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதை தேய்ச்சி குளிச்சா போயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபேஸ் வந்து சைனிங்காக இருக்குமா. இதில் உண்மையான நாட்டு மருந்துகள் மட்டும்தான் கலந்துருக்குதான். இதில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, கமெண்டில் பின் பண்ணுறேன். ஆண்களுக்கு மஞ்சள் கலக்காமல் செய்கிறாங்களாம், பெண்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் கலந்து செய்கிறாங்க. எனக்கு இதோட வாசனையே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஆயிடுச்சுங்க, நல்ல மணக்குது. குளிக்கும் போது தேய்ச்சி குளிக்கலாம், சும்மா மூஞ்சில் அப்ளை பண்ணி கழுவுறதுனாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுருந்து கழுவுனாலும் கழுவிக்கிறலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரல. நான் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லவும் அனுப்பி விட்டாங்க. நல்லா இருக்குது. அவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் வாங்கினா வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு சைனிங்கானது. வீடியோக்குள்ளே போகலாமா? 2 நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லோவாயிருச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன சொல்ல, நீர் கோர்த்து இருந்துச்சுங்க மண்டையில். தலைக்கு குளிச்சிருந்தேன் எத்தனை நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடி தலை குளிச்சிருந்து பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்துக்கிருச்சு. 3-4 நாள் இருக்கும். அப்போ சரி ஆஸ்பத்திரிக்கு போவோம், சளி பிடிச்சிக்கிருச்சு. பாப்பாவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி சளி பிடிச்சிருந்துச்சு, பால் குடிக்குது இல்லையா. அப்போ இது என்னைக்கு நடந்துச்சுன்னா முந்தா நேத்தி. அப்போ நான் அன்னைக்கு வீடியோ போட்டேன், காதலர் தினத்து அன்னைக்கு நினைக்கிறேன். காலையில் நான் வந்து கிளம்பி போயிட்டேங்க ஆஸ்பத்திரிக்கு. போய் என்னடிமா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்ததுக்கு டாக்டரு ஆவி பிடிங்கன்னு சொன்னார். எனக்கு அடிக்கடி லோ ப்ரெஷர் ஆகும், உங்களுக்கு தெரியும்ல, சொல்லியிருக்கேன்ல. ஆவி பிடிக்கவும் என்னாச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். ஆவி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரவும் ப்ரெஷர் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக குறையவும் எனக்கு ரொம்ப மனசே சங்கட்டமாக போயிடுச்சு. ஏன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும், சனிக்கிழமை வீட்டில் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் அன்னைக்குன்னு பார்த்து குடல் கறி வேறு எடுத்து கொடுத்துட்டாரு, பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுன்ட்டு. பார்த்தா அன்னைக்கு மத்தியானம் தான் வந்துச்சு இந்த பவுடர். சாயந்தரம் வந்துச்சு, சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும் வந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சு, மயக்கமாகவே இருந்துச்சு. சுடு தண்ணி போட்டு இந்த பவுடர் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா கலகலன்னு தூக்கமாக வந்துச்சு. ஆனால் இவங்க கிட்ட தூங்க முடியுமா? தூங்க முடியாது. பாப்பாவுக்கு சும்மா மேலுக்கு மட்டும் அது போட்டு சோப் போடாமல் நான் அந்த பவுடர் மட்டும் போட்டு தேய்ச்சி குளிக்கி ஊற்றிட்டு பாப்பாவுக்கும் தூக்கம் வந்துருச்சு, தூங்க வச்சுட்டேன். அப்போ ப்ரெஷர் குறையும். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி 2 இது சாக்லேட் வாங்கிட்டு வாங்கினேன். ₹1 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை தின்னுட்டு தண்ணி கொஞ்சம் இனிப்பாகவே சாப்பிடணும். கொஞ்சம் லோ ப்ரெஷர்னால என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பு வந்து குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
உப்பு வந்து குறைக்காம கரெக்டான அளவுலேயே சாப்பிடுங்க அப்படிங்கவும் இப்போ 2 நாளாக கொஞ்சம் உப்பு கரெக்டாக சேர்த்துக்கிட்டே கொஞ்சம் தேவையாயிருச்சு. நேற்று வந்து பவுடர் போட்டு குளித்தோம், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கும் போட்டு குளித்தோம், நல்லா இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், நான் பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு அப்புறமா தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் அந்த சிஸ்டருக்கே நான் சொல்லலை. அவங்க வந்து எங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னா சிவகாசியிலேருந்து இது அனுப்புகிறாங்க. நீங்கள் யாருக்கு வேணுமோ எங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து ப்ரேஸ் மட்டும் போட்டாச்சு. அடுத்து வந்து அந்த லெட்டின் போடுறதுக்கு அந்த காங்கிரட்டும் போட்டு வச்சுருக்காங்களாம். நாளைக்கு வர்றாங்க. பைப்பு பதிக்க வராங்களாம். அந்த தண்ணி குழாயெல்லாம் பதிப்பாங்களே, அது என்னமோ பதிப்பாங்களாம். எனக்கு தெரியாது அதை பற்றி எதுவும். எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், சரின்னு கேட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மகளிர் குழுவில் லோன் கட்டுறதுனால ஆளுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பணமெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து போய் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். பையங்க பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. பாப்பாவுக்கு எனக்கும் தான் கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் முந்தா நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். நேற்று வீடியோ போடாததுக்கு என்ன காரணம்னா, பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க, கோயிலுக்கு போகணுங்கிறதுனால. கோயிலுக்குன்னா வேற எங்கேயும் இல்லை, பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு தான் போனோம். இருந்தாலும் சிவராத்திரி இல்லையா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல. இப்போ தானே போயிட்டு வந்தோம், போன மாதம் தானே போயிட்டு வந்தோம். எல்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல. அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே சாம்பார், ரசம், ஒரு பாயாசம், கொஞ்சோண்டு பாயாசம் வச்சு வடை வச்சு இம்பிட்டு சமைச்சு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட சாப்பிடல. வெளியில் ஒரு அம்மாவுக்கு வந்து இந்த அது என்னது திவசம் சொல்லுவாங்களா, இங்கே வந்து 16ஆம் நாள் சாமி கும்பிடுவாங்களா, அந்த மாதிரி. அது அவன் 16 நாள் நினைக்கிறேன். சாமி கும்பிட்டு அவர் அங்கே சாப்பிட்டு வந்துட்டார். என்கிட்ட சொல்லியிருந்தா கொஞ்சம் கம்மியாக்கியிருப்பேன்ல அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டும் அதே தான் சாப்பிட்டோம். அவர் வர எத்தனை மணிக்கு வந்தார்? 2-3 மணி இருக்கும் வந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரம் பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு கிடந்துச்சுங்க. குளிச்சுட்டு 7:30 மணி போல் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கூட உட்காரல. ஒரு சுற்றி வெளியில் கூட்டு கிளம்புங்க போவோன்ட்டார். வேற என்ன செய்ய, கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே கார் வாங்கி தருவார், பொம்மை வாங்கி தருவாருன்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றும் கிடையாதுடான்ட்டு கடை இல்லை, எதுவும் கடை ரொம்ப இல்லை. சரின்ட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு மத்தியானம் வச்சுருந்த சோறையை சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். காதலர்கள் தினத்தன்னைக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சு. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றனோ அதெல்லாம் இந்த ஏஐ மூலியமாக நிறைவேற்றிக்கிட்டேன். இன்னொன்று, எங்கள் அம்மாவையும் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்களே, எங்கள் மாமனார் அவங்களெல்லாம் ஏஐ மூலியமாக திரும்ப கொண்டுட்டு வரலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் சில நேரம் அதை வந்து பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குமானா, எங்கள் ஃபேமிலி எங்கள் அக்காவுக்கு அனுப்பிவிட்டேன் எங்கள் அம்மாவை ஏஐ மூலியமாக ஒன்று எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. எங்கள் அப்பா தான் அழுததாக தகவல் வந்துச்சு. சரி, அது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா, என் பிள்ளை குட்டிகள் வரவும் எனக்கு வந்து கொஞ்சம் மறதிகள். எங்கள் அம்மாவை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள், மறக்கலை நினைக்காமல் இருக்கேன், அந்த சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்படி கிடையாது இல்லையா. ஏஐ மூலியமா எங்கள் அம்மாவை பார்க்கவும் எங்கள் அப்பா மட்டும் கொஞ்சம் அழுதாருன்னு எங்கள் அக்கா சொல்லுச்சு. இருந்தாலும் எங்கள் மாமியாரையும் திரும்ப கொண்டுட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்கிட்டே இருந்தார், ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் மனசுக்குள்ள பாசங்கள் இருக்கும் இல்லையா. இறந்தவங்க திரும்ப வந்தால் என்ன ஆகும், அந்த வேதனைகள் தானே வரும். இருந்தாலும் இந்த ஏஐ வந்து நிறைய பேரோட ஆசைகள் கனவுகளை வந்து தீர்த்து வந்துச்சு. இது அதாவது நல்லதுக்கு ஏஐ நல்லது, கெட்டதுகளுக்கு சரியில்லாதது ஏஐ. சரி, இன்னைக்கு இதுதான் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடம் இப்ப பெரிய ஆயிட்டாங்க, கையில உட்கார்றது இல்ல, நடக்கிறதுக்கு இந்த பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ஒரு டப்பால வச்சிருப்பேன்ல, அதை தள்ளிக்கிட்டே தெரியுது. பாய் சொல்லுமா, போ பாய். பாய் சொல்லு, பாய் பாய் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க.